யாருமே சொல்ல விடுங்களா. ஸோ உங்களுக்கு அது புதிய எபிசோட் ஜிகே மனுஷாரி எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசலாம் என்ற கதையில் இப்போ பார்த்துக்கலாமா. அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க ஆஃபீஸில் பயங்கர பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேறே இல்லை, நம்ம ஜிகே தான். இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஸோ அப்படியே அவன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு அம்மா இது கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லுமா, என்னம்மா கால் பண்ணியிருக்கேன், வேலையாக இருக்கேம்மா. டீ உன் வேலையெல்லாம் அப்புறம் ஓரங்கட்டி வை, முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்கிறது தான் கால் பண்ண. அம்மா என்ன விஷயம்மா சொல்லு. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்டா நானும் அப்பாவும். ஸோ நீ ஒழுங்கா கொரியன்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வா. புரிஞ்சதா? என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்ல பொண்ணாக பார்த்து வச்சுருக்கீங்களாம்மா. அம்மா தமிழ்நாட்டு பொண்ணும்மா, ப்ளீஸ்மா. அந்த மாதிரி பொண்ணால் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். டி அந்த மாதிரி லட்சணமான ரொம்ப ஒழுக்கமான பொண்ணை தாண்டா உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து வச்சுருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஐ லவ் யூம்மா, நீ தான்மா என் பெஸ்ட்டம்மா. ஓகேம்மா நான் கிளம்பி வரேன், மற்ற நாள் கடையிலேயே வந்துடுறேன். சரிடா பார்த்து வா சரியா? ஓகேம்மா. சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிப்பா நீ உன் வேலையை பாரு, நான் என் வீட்டு வேலை வேறு இருக்குது. நான் கிச்சனில் நிறைய வேலை பொருக்கு, நான் போய் பார்க்கணும். சரி நீ பார்த்துட்டு என்ன, பார்த்து கிளம்பி வா ஊருக்கு என்ன. சரிம்மா நான் வைக்கிற ஃபோனு ஓகேவா. ஸோ ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்டே பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஜிகே அம்மா. மறுநாள் நைட்டே வந்து நம்ம ஜிகே வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அப்படியே 3 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி ஃப்ளைட்லேயே ஏறிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே வந்து ஸோ ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. தயங்கம் ஜம்முன்னு பார்த்துட்டு டேய் என்னடா செம்மையாக இருக்குடா இந்தியா, வேறு லெவல்டா, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. இல்லை மச்சான் தயங்கு, என்னடா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குடா, வேறு லெவல்டா, நம்ம ஊர் கூட இப்படி கிடையாது, பெஸ்ட்டு, செம்ம க்ளீனாக வச்சுருக்கீங்கடா. தயங்கு ஜிம்மில் இந்த மாதிரி பேசிட்டு ஜெயிக்க பார்த்துட்டு டே போதுண்டா வாங்க டைம் ஆச்சு. அவரு நம்மளுக்காக வெயிட்டிங்கு, ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க சரியா, மூடிக்கிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க எல்லாமே திட்டி விட்டுறான். ஸோ ஜிம்மனோ தயங்கோ ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுக்கேஸ் பையன் தூக்கிட்டு எப்படி காரில் ஏறிடுறாங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க ஜேகே வீட்டுக்கு வந்து. ஸோ அப்படி 3 பேருமே ஜேகே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே சுக்கேஸ் பையோட நிற்கிறான். ஸோ தயங் அவன் பையோட நிற்கிறான். ஸோ ஜிம்மன் அவனோட பையோட நிற்கிறான். ஸோ ஜேகே அம்மாவும் ஜேகே அவங்க அப்பாவும் பார்த்துட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஸோ டக்குன்னு வந்து வாசலில் ஸோ ஜேகே அப்பா இரு இது அங்கேயே இரு. ஜேகே அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ 3 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா வந்தோடனே நிறுத்த சொல்லிட்டாங்க, வண்டி மாதிரி ஸ்டாப்பு மாதிரி. 3 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியல. தயங்கு ஜிம்மனுக்கு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்படி திட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ அப்படியே ஒரு பக்கெட்டு ஒரு ஜக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம ஜேகே ஜிம்மன் தயங்கு பார்த்துட்டு என்னடா இவர் அப்பா என்னடா இப்படிலாம் வித்தியாசமாக பண்ணுறாரு. ஜேகே உனக்கு புரியுமாடா உங்கள் அப்பாவை? எனக்கும் புரியலாம், மூடிட்டு இன்னைக்கு புரியாமல் தான் நின்றுட்டு இருக்கேன், மூடிட்டு நின்றுங்க 2 பேரும். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை தயங்கு திட்டி விட்டுறான். ஸோ 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. ஸோ ஜேகேவும் பார்க்குறான். ஸோ ஜேகே அவங்க அப்பா தான் இதை கழுவிட்டு உள்ளே வாங்க சுத்த புத்தமாக. அங்கிள் எதுக்கு பக்கெட்டு ஜொக்கு கழுவிட்டு உள்ளே வரணுமா? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இது சுத்த பத்தமாக வாங்கப்பா, உள்ளே வாங்க. இவனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு அப்படியே தயங்க பார்க்குறான். உனக்கு அது புரியுதாடா? எனக்கே ஒரு அளவு புரியல, அவன் பேசுகிற பாஷையும் ஒன்றுமே புரியலடா. ஜேகே என்னடா அது, எனக்கே ஒன்றும் புரியல. அம்மா என்னதும்மா அது? அப்பா என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? அம்மா புரியலம்மா, சொல்லுமா தயவு செஞ்சு. அவர் என்ன சொல்கிறான்னா சுத்தபத்தமாக மூஞ்சி கையை காலை கழுவிட்டு வருவீங்களாம் வீட்டுக்குள்ளே. ஜேகே அம்மா இந்த மாதிரி சொன்னதா ஸோ 3 பேத்துக்குமே புரியுது. ஓ அப்படியா, ஓகே ஆண்டி, அங்கிள் கண்டிப்பாக பண்ணிடுறோம். அப்படியே 3 பேருமே சுத்தபத்தமாக கழுவி முடிச்சுட்டு சுத்தமாக அப்படியே காலை எடுத்து 3 பேருமே அட்டை டைத்தில் உள்ளே வச்சுட்டு ஸோ உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அப்படியே ஜம்மன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி சோஃபாவில் போய் உட்காடுறோம். ஸோ டக்குன்னு ஜேகே அவங்க அப்பா என்னை பார்த்துட்டு எந்த அங்கிள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன் அங்கிள். இப்போ எந்திக்க போயா இல்லை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜம்மனுக்கு
ஐயோ! அங்கிள் என்ன அங்கிள்? ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க? சரி அங்கிள் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு, ஸோ அங்கிள் அதை தொடச்சி விட்டுட்டு, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு குழப்பமும் மண்டியை சொரிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஜெம்மனு. கேப்பா அப்படியே 3 பேரையும் பார்த்துட்டு, பாருங்க தம்பிங்களா, ஸோ எல்லாரும் உணவுக்கு வாங்க, ஓகே? கேப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. 3 பேத்துக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா சொல்லிட்டு போகிறாரு, எனக்கே புரியலடா, ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, ஒன்றுமே புரியல. ஜேகே உனக்கு அது சத்தியமாக புரியல என்று கேட்காத, அசிங்கமாக கேட்பேன் தயம். ஜேகே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அப்பா என்னம்மா சொன்னார்? டேய் சாப்பிட வாங்கன்னு சொன்னாருடா, போதுமாடா வாங்கடா. ஓ அங்கிள் அப்படி சொன்னாராங்க, ஓகே ஓகே இதோ வரோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 3 பேருமே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஸோ ரெடியா அப்படியே ரூமில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திரும்ப போய் யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ ஜேகே இரிட்டேட் ஆகி, டேய் தயம் போய் தொடர போடா. நானா? தைமனை போக சொல்லு. டேய் ஜெமன் போடா. நானா? டேய் நீ போடா. டேய் எவனாவது ஒருத்தன் போங்கடா, ஏன் இரிட்டேட்மெண்ட் பண்ணிட்டீங்க? எவனாவது ஒருத்தன் போல 2 பேருமே என் கையில் செத்துருவீங்க. டேய் வேணாம் நானே போகிறேன். இப்போ பார்த்தாலும் என்னவே அனுப்புவாங்க. ஜெமன் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஸோ அப்படியே கதை திறந்து பார்த்தா, ஸோ ஜேகே அப்பா தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜெமன் பார்த்துட்டு, அங்கிள் நீங்களாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? பரவாயில்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும், இங்கே தள்ள இங்கே பாருங்கள். 3 பேருமே பார்க்குறாங்க. ஸோ அப்பா ஜேகே அப்பா உணவு உண்ணுங்கள். ஜேகே அப்பா ஸோ ஜேகேக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ. ஜேகேவும் எடுத்துக்கிறான். ஸோ அடுத்து தயங்கு கொடுக்குறாங்க. ஸோ தயங்கு எடுத்துக்கிறான். ஸோ ஜெமன் கொடுத்தாங்க. ஸோ ஜிம்மனும் எடுத்துக்கிறான். ஸோ ஜேகே அப்பா உணவு உண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ 3 பேரும் ஒருத்தர் பூஜை பார்த்துட்டு, இவன் உண்ண விடலைன்னா இப்போ நம்மளை வாய் பிடிச்சி ஊற்றி விட்ருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முடக்குன்னு கடிச்சிட்றான். ஜிமின் குடிச்சு முடிச்சுட்டு, அங்கிள் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வச்சுட்டு, ஓ எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கேன் அங்கிள். ஏன்? ஐயோ ஒரு மாதிரியாக இருக்கா? அது அப்படி கொஞ்ச நேரம் அப்படி தான்ப்பா இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன் அங்கிள் அப்படின்னு? இது ஜூஸு? அது ஜூஸ் இல்லைப்பா, இது மோர் அப்படின்னு சொல்ல நம்ம ஜெவனுக்கு தூக்கி வாரிப்படுது. 2 பேத்துக்கு அதிகமான ஷாக்கு. என்னது மோரா? என்னது மோரா அப்படின்ட்டு 3 பேருமே அட்டரேத்தில் கத்துறாங்க. ஏய் அமைதி, ஏன் இவ்வளோ கத்துறீங்க? ஷூ இப்படிலாம் கத்தக்கூடாது. ஜிம்மன் ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டா, அங்கிள் மோரா சொல்ல வேண்டியதானே ஒரு வார்த்தை, என்ன சொல்லியிருந்தா கூட நான் குடிச்சிருக்க மாட்டேன் அங்கிள். நான் இதெல்லாம் குடித்தது கூட கிடையாது அங்கிள். நான் வெறும் ஆப்பிள் ஜூஸு, மேங்கோ ஜூஸு, ஸ்ட்ராபெரி ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸு தான் நான் என் ஊர்லலாம் குடிச்சு பழக்கம் அங்கிள். நான் மோர்லாம் குடிக்க மாட்டேன் அங்கிள் இப்படி பண்ணீங்க. இங்கே பாரு, மோர் ரொம்ப நல்லது, களைப்புக்கு இதுதான் ரொம்ப நல்லது. ஜூஸ் குடித்தா மட்டும் களைப்பு நின்றாது, தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். மோர் குடித்தா தாகம்லாம் மொத்தமாக தீர்ந்துடும். இனிமேல் தாகமே தேவையில்லை, தாகமும் எடுக்காது. அதனால தான் உங்களுக்கு மோர் கொடுத்தேன். சரி நான் போயிட்டு சீக்கிரமாக போய் தூங்குறேன், நீங்களும் சீக்கிரமாக தூங்குங்க. காலையில் 8 மணிக்கு சீக்கிரமாக கோழி கூவதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திரிச்சி ரெடியாக இருக்கணும், சரிங்களா? நான் போயிட்டு வரேன், சென்று வருகிறேன். மாப்பிள்ள டேய் மைனே நல்லா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா இந்த மாதிரி விளக்கமாக சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு ரூமை விட்டு. நம்ம 3 பேர் தயங்கு ஜிமினு அண்ட் ஜேகே அப்படி தலையில் கையை வச்சுட்டு பேர் ஒருத்த மூஞ்சை பார்த்துட்டு, ஸோ ஜெம்மன் ஜேகேவை பார்த்துட்டு, டேய் என்னடா அது, எனக்கு மோரே பிடிக்காது, நான் மோரு கூட பார்த்தது கூட கிடையாது, எனக்கு குடிக்கவும் வச்சுட்டாங்கடா, என்னடா அது வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, ஒரு பாஷை கூட புரியலடா. அவங்க அப்பா பேசினது கூட கோழி கூவதுக்கு முன்னாடி வேறு எந்திக்கணும்னு வேறு சொல்லிடுவோம். நம்ம எந்திக்கிறதே 12 மணி 11 மணி இல்லை 1 மணிக்கு தான்டா எந்திப்போமே லேட்டாக. இது கோழி கூவதுக்கு முன்னாடியே எந்திக்கணும் சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரேடா. இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா உங்கள் ஊர் பாஷை ஒன்றுமே புரியலை மச்சான், நல்லா மாட்டிக்கிட்ட மச்சான்.
உன் கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. இன்னும் இதெல்லாம் காத்து வச்சுருக்கீங்களோ. ஜெமன் இந்த மாதிரி ஜேகேவை பார்த்து குழம்பிட்டு இருக்கான். ஜேகேக்கு சமையிட்டே இருந்தே வாய் மூடுறான். எனக்கே ஒன்றும் புரியல. என்னடா என் அப்பாங்கிற ரொம்ப வித்தியாசமாக இருந்துக்கிறானே. எனக்கே ஒன்றும் புரியல. அவன் பாஷையே எனக்கு சுத்தமாக புரியாதுடா. அவன் பேசுகிற பாஷையே நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குள்ளையும் எனக்கு உசுரே போயிரும்டா. அம்மாட்டையே கேட்டு கேட்டு நானே தெரிஞ்சுப்பேன்டா. எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மனுஷன் என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான். எதுவுமே எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு அவர் என்ன பாஷையில் பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு என்ன ஆட்டிடியூட் காட்டுறாரு எல்லாமே எங்கள் அம்மாட்ட கேட்டு தானே நானே தெரிஞ்சுப்பேன். மச்சான் ஜேகே அது கூட பரவாயில்லடா. ஆனால் ஒன்றுடா, உங்கள் அம்மா தமிழில் நம்மளை மாதிரி தமிழில் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா மாதிரி இல்லை அந்த பாஷையில் மட்டும் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அம்மாவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம சொல்லி முடிஞ்ச மாதிரி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான் நம்ம 3 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு அப்படியே புலம்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் ஆமாண்டா தயங்கு நீ சொல்கிறது ரைட்டு தான். அம்மா வேற நல்ல வேலை தப்புச்சிட்டாங்க. அப்பா மாதிரி வரல அதுதான் பெரிய விஷயமே. அப்பா மாதிரி வராமல் இருந்ததே பெரிய சந்தோஷம்னு எனக்கே இப்போதான்டா. எனக்கும் ரொம்ப நாளாகவே நிம்மதிடா. எங்கள் அப்பா மாதிரி வரலையே அதுவே பெரிய விஷயம். வந்திருந்தாங்கன்னா சோழி முடிஞ்சிருக்கேன். என் கதை என்ன கதையாக இருக்கும் தெரியுமா. நினச்சி கூட பார்க்க முடியாது மச்சான் ஜேகே. ஆமாம் ஜெம்மன் என்ன பண்ணுறது. மச்சான் ஜேகே நீ அம்மாவையும் அப்பாவையும் எப்படியோ சமாளிச்சிருவேன். நாங்களும் சமாளிச்சிருவோம். ஒரு பொண்ணு பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த பொண்ணு ஃபேமிலி எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் அப்பா மாதிரி ஃபேமிலியா பாஷைன்னு தான் என்னடா பண்ணுறது. டேய் அவ்வளோதான்டா. ஐயோ சோழி முடிச்சிடடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே புலம்பிட்டு ஒரு அடியாக கம்பெனிச்சு தூக்கிடுறாங்க. நான் காலையில் விடையுது. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ ஜேகே அம்மா ஜேகே அப்பா பார்த்துட்டு வாங்க ரெடி ஆகிட்டிங்களா. ரெடி ஆகிட்டோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 பேருமே சொல்லிட்டு அப்படி எல்லோரும் காரில் ஏறி உட்காந்துறாங்க. ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. பொண்ணு வீட்டு இறங்கணுன்னா ஸோ பொண்ணு வீட்டு ஃபேமிலி தான் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கெல்லாம் ஆளாத்தி எடுத்து ஸோ அப்படியே போட்டு வைக்கிறாங்க. ஸோ தொண மாப்பிள்ளைக்கும் ஸோ மாலையை போடுறாங்க. ஸோ எல்லா சடங்காலையும் பண்ணி முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்குள்ளே வாங்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாருமே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்படியே மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம தாயம் பார்த்துட்டு என்னடா வெக்கமா ஜெய் மூடிட்டு உட்காடுறோம். ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க 2 பேரும். கம்முன்னு இருங்கடா நம்ம இங்கே இருக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ கம்முன்னு வாயை மூடிட்டு ஜிப்பை போட்டு உட்காந்துருங்க நான் புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே திட்டி விட்டுறான். ஜெய்கே எதுவோ திட்டி விட்டுறான் கோத்தில். ஸோ ஜெய் 2 பேருமே அமைதியாகிறாங்க. ஜிம்முன்னு தயங்கும். அப்படியே எல்லோரும் பொண்ணு வீட்டு ஃபேமிலி தான். ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட எல்லார்ட்டையும் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. பொண்ணு வீட்டு ஃபேமிலி எல்லாருமே சரி வாங்க உணவு உண்ணுங்க அப்படின்னு சொல்லல. நம்ம ஜேகே தயாவும் ஜிவன் வரங்க அப்படின்ட்டு 3 பேருமே இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ போய் உட்காடுறாங்க. ஸோ அப்படி சாப்பாடு எல்லாம் எடுத்துச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜம்மன் பார்த்துட்டு அங்கிள் என்ன அங்கிள் வெறும் சாம்பார் சோறு ரசம் அண்ட் புளிக்குழம்பு என்னென்னமோ வச்சுருக்கீங்க. கறி சிக்கன் மட்டன் ஃப்ரைட் ரைஸு ஃபிஷ்ஷு எறா இந்த மாதிரி சாப்பாடு எதுவுமே இல்லை. ஐயோ தம்பி பெருமானே அதெல்லாம் ஆச்சாரம் பொண்ணப்பா இந்த மாதிரி சொன்னோன்னு. ஸோ 3 பேர் இதில் 3 பேரும் பொண்ணப்பா பார்த்துட்டு ரைட்ரா சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் இருக்குது. 3 பேர்த்து கூப்பிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வைக்கவே மாட்டிங்களா உங்கள் வீட்டில் சமைக்க மாட்டிங்களா. ஐயோ பெருமானே தம்பி பெருமானே என்ன பேசுகிற. இதெல்லாம் ஆச்சாரம் உனக்கு புரியலையா. நாங்கள் இதெல்லாம் சமைக்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் எப்பவுமே சைவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க ஜம்முனுக்கு. ஐயோ இப்போ எதுங்க பெருமாள்லாம் கூப்பிடுறேன். நான் இல்லையா பண்ணேன் இந்த சிக்கனு மட்டனு இது இல்லையான்னு கேட்டதுக்கு பெருமாள் மதிக்கு போயிட்டானே இவன். ஐயோ சரி எடுக்கிறானே. அங்கிள் பரவாயில்ல நாங்கள் இதுவே உணவு முன்னிக்கிறோம். சரிங்களா. நல்லது உணவு முன்னங்கோ.
ஓகே அங்கிள், நாங்கள் இதுவே சாப்பிட்றோம். சாப்பாடு வைங்க, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக 3 பேர் ரூமுக்கு வந்துட்டு, எப்பா தப்பிச்சோண்டா சாமி, என்னடா இது, கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மச்சான், நல்லா மாட்டிக்கிட்டு ஜேகே. டேய் சும்மா இருங்கடா, நானே என்ன பண்ணுறேன்னு தெரிந்தோ ஓட்டவாய் தயவு, நீ சொன்னதை பலிச்சிடுச்சுடா, சந்தோஷமா. டேய் நான் என்ன கனவா கண்டேன், இவங்க எப்படி இருப்பாங்க இப்படி பேசுவாங்கன்ட்டு நானே எதிர்பார்க்கலடா, நானே செம்ம ஷாக் ஆகிட்டேன்டா. ஆனால் நீ செத்தடா மவனே, அது மட்டும் தெரியும். டேய் இப்போ என்னடா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சம்மதம் பண்ணிட்டாங்க, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் நடக்க போது. நீ தினம் தினம் இந்த பாஷை கேட்டு நீ நூலாக போகிற மச்சான் ஜேகே. கங்க்ராலேஷன். நான் ஒன்று ஜேகே மச்சான், நல்லா சிக்கிட்டான் சிக்காமத்தான் சிக்கிட்டான் வாட்டிக்கிட்டான். டேய் ஜம்மனு மவனை வந்து நினச்சிக்கோ, கொலை பண்ணிடுவேன் மவனை. நான் இருக்கிற கோவத்துக்கு நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் மைண்டில் அப்படியே மொத்தமாக குழப்பிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல ஜெமினே. இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேனே தெரியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியாம மொட்டையை போட்டு பிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீ என்னடா பாட்டு பாட்டிக்கிட்டு இருக்கேன் மச்சான், நான் என்னடா பண்ணுறது? ஒருவேளை நீயும் இவங்கள மாதிரி மாறிட்டேன்னா, ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரி வீட்டு அழகே அப்படின்னு ஒய்ஃபை பார்த்து நீ பாடுவியோ? டேய் ஜமன் வேண்டாம், வெறுப்பேத்துல மகனை சோழி முடிச்சு விட்டுருவான். கம்முனுந்துரு. நானே எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறேன்னு நினச்சிட்டு குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத விஷயம்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஐடியா கொடுங்களா 2 பேரும், மக்கா இருக்கீங்க. டேய் நாங்களும் யோசிச்சுட்டு தாண்டா இருக்கோம், இதுலேருந்து எங்கே தப்பிக்குதுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு தாண்டா உட்காந்துருக்கேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மாற்றி ஒரு அடியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக யாரோ ஜேகே கதை ஒரு ரூமை தட்டுறாங்க. 3 பேருமே அட்டத்தில் திருப்பி பார்த்துட்டு, டேய் வந்துடுச்சுலா, தானாகவே வந்து விட்டது. அடுத்த வேட்டு என்ன வேட்டா இல்லை விடிகுண்டானே தெரியலையே. அடுத்து என்ன பிளான் என்ன வச்சுருக்காங்க தெரியலையே, என்ன பண்ண போகிறாங்களோ. டீ போய் தொடரா தாயம். டீ நானும் போக மாட்டேன் ஜிம்மன், நீ போ. நானும் போக மாட்டேன், நீ போ தாயம். டீ எவனாவது ஒருத்தவங்க போகடா, ஏன்னா உசுரை வாங்குறீங்க எங்கேயோ. இப்போ நீங்கள் 2 பேரும் போகல, மவனே கழுத்து பிடிச்சி நெரிச்சிருவேண்டா, போங்க. டேய் ஜெமினே, நீ போய் திறந்துட்டு வாயேன். ஏன் நீ போய் துறையேன். என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் போட்டு சொல்கிறீங்கன்னா நீங்கள் போங்கடா 2 பேரும். டேய் ஜெமன் வேணாம் போ. டேய் அவனை போக சொல்ல, அவன் சும்மா தானே இருக்கான், சொல்கிறான் அவனை. டேய் தயம் போடா, அந்த மூதேவி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிருக்கான். நீ வந்து போடா, இல்லைன்னா டப்பன்னு தட்டி வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட போகிறாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தள்ளி விட்டுறான். ஸோ தயங்க போயிட்டு, டேய் என்ன தள்ளி விட்டீங்களேடா, என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன இது கொடுக்க போகிறாங்களோ, என்னத்தை கொடுத்து என்னத்தை இது பண்ண சொல்ல போகிறாங்களோ, என்ன பிடிக்க சொல்லிடுவாங்களோ. ஐயோ கடவுளே என்னையாலும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடவுளை வேண்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே கதவை திறக்கிறான். ஸோ தயாவுக்கு பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஸோ ஜெயிக்க ஜிம்முன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே செம்ம ஷாக்கு. தயாம் பார்த்துட்டு, அங்கிள் என்னது அங்கிள் கிளாஸில் இதுவாப்பா, இது மோர். என்னப்பா இந்த மாதிரி சொன்னேன்னு 3 பேருக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ அட்ட டயத்தில் கத்தி சொல்கிறாங்க, என்னது அங்கிள் மோரா, என்னது மோரா. ஏன்ப்பா இப்படி கத்துறீங்க, கத்தாதீங்க. ஏன் இப்படி கத்துறீங்க, ஒரு மோர் தானே சொன்னேன், இப்படி கத்துறீங்க. ஜெம்மன் ஐயோ ஏயா இப்படி படுத்துறீங்க, காலங்கத்தாலேயே அங்கேயும் மோர் இங்கேயும் மோர். ஐயோ முடியல, சாவடிறாங்க, நிம்மதியாக இருக்கான மாட்டிக்கிறாங்க. ஜிம்மின் இந்த மாதிரி பொண்ணா பாப்பா மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஜிம்மின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே மனசுக்குள்ளே, ஐயோ எனக்கு இளவரத்த மோரே பிடிக்காது, ஒருத்தன் மோரை தூக்கிட்டு வந்துடும், மோரை தூக்கி உன் தலையிலேயே கொட்டுறேன், இல்லை உன் வாயில் கொட்டுறேன். ஐயோ ஏயா இப்படி பண்ணுறேன், ஏயா என்ன இப்படி படுத்துற, ஒரு புது மாப்பிள்ளை இப்படியா படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசுக்கு கழுவி
கழுவி ஊற்றிட்டு இருக்கா பொண்ணு அப்பாவை. தயங்க மனசுக்குள்ள ஐயோ ஏன் உனக்கு இந்த இது கொலவரி, ஏன் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கணும் நாங்கள் நினைக்கக்கூடாதா? கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு கொடுக்கக்கூடாதா? மோரை குடிச்சே மோரை குடின்னு சொல்லிட்டு சாவடிக்கிறீங்களாடா 3 பத்தையும். எங்களை பார்த்தா பாவமாகவே தெரியா. அட்லீஸ்ட் நாங்கள் இந்த மோரை கூட பார்த்தது கூட கிடையாது, குடித்தது கூட கிடையாது. ஏதோ ஒரு நாள் ஜேகே வீட்டில் குடித்தோம். அதுலேருந்து எங்களுக்கு மோரே பிடிக்காது. இவன் ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ வர பொண்ணு அப்போ வர மோர் தலையில தான் கொண்டு வந்த மோரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க மனசுக்குள்ள பொண்ணப்பாவை கழுவி ஊற்றிட்டு இருக்கான். 3 பேருமே ஜேகே, தயம், ஜெம்மு 3 பேருமே மனசில் பொண்ணப்பாவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. தயம் பொண்ணப்பாவை பார்த்துட்டு அங்கிள் எங்களுக்கு மோர் இப்போதைக்கு வேண்டாம், பிறவாட்டி நாங்கள் குடிச்சிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் உணவு உண்ணேரிக்கோம். ஸோ கொஞ்சம் செமிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும், அதாவது மணி ஆகும். அதனால கொஞ்சம் பிறவாட்டி நாங்கள் இந்த மோரை உண்ண வைக்கிறோமா? ஓகேவா அங்கிள்? தயம் இந்த மாதிரி பொண்ணப்பாட்ட சொன்னேன்னு. ஸோ பொண்ணப்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, இப்போவே குடித்தா மனசுக்கு திருப்தியாக இருக்கும், தாகமும் தீரும். அதனால சீக்கிரமாக உணவு உண்ணுங்கள். பொண்ணோடப்பா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 3 பேத்துக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அங்கிள் நாங்கள் பேரமாட்டி குடிச்சுக்கிறோமே. ஜெமன் இரு, நான் சொல்கிறேன் என் மாமனார்கிட்ட. மாமனாரே எனக்கு இப்போதைக்கு இந்த உணவு இப்போதைக்கு வேண்டாம். ஸோ பிறவாட்டி நான் உண்ணிக்கிறேனே மோரை. ஆனால் எனக்கு இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது, இந்த ஃபெனிஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பிறவாட்டி நான் உணவு உண்ணிக்கிறேன். ஜேகே இந்த மாதிரி பொண்ணப்பாட்ட சொன்னேன்னு. ஸோ பொண்ணப்பா ஜேகேவை பார்த்துட்டு ஐயோ மாப்பிள்ளை அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், இன்று உணவு உண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், தொண்டைக்கும் எந்த எரிச்சலும் இருக்காது, அப்புறம் தாகமும் எடுக்காது. அதனால தான் சொன்னேன் உணவு உண்ணுங்கள். ஓகேவா மாப்பிள்ளை? பொண்ணாப்பா அந்த மாதிரி சொன்னானே. ஸோ 3 பேத்துக்கும் புரிஞ்சிருச்சு, இவர் கேட்க மாட்டார், இவர் என்ன பண்ண போகிறாரோ. இல்லை அங்கிள் நாங்கள் ஐயோ நீங்கள் 3 பேரும் ரொம்ப இடம் பிடிக்கிறீங்கோ, இருங்கோ நானே ஊற்றுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, தயம்ப்பா வாயை போல எதுக்கு அங்கிள்? நானே குடிச்சுக்கிறேன், கொடுங்க. இல்லை நீ குடிக்க மாட்ட, நீ வாயை போல. இப்போ நீ வாயை பழக்கெல்லாம் வச்சுக்கோ. அங்கிள் சொன்னா கேளுங்க, நானே குடிச்சுக்கிறேனே. ஐயோ நீ செவரு கேட்க மாட்டியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வாயை பிடிச்சி ஊற்றி விட்றாரு. ஸோ ஜேகே ஜெமன் பார்த்துட்டு டேய் என்னடா அது இப்பெல்லாம் பண்ணுறாரு ஓ மாமனாரி. தயங்க வாயை பிடிச்சி ஊற்றி விட்டாருடா, நம்ம வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுருவாரு போல இருக்கே. சொன்னேன்னு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான், போகிற வழி இல்லை. அவனுக்கு ஊற்றி விட்டோம்னு நம்மளுக்கும் ஊற்றி விட்டாலும் ஊற்றி விட்டுருவான்டா. இவன் பண்ணுற செயலை பார்த்தா அப்படி தண்டை தெரியுது, வாடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே பூனை மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ தயங்க ஒரு வழியாக குடிச்சு அங்கிள் போகுது அங்கிள் அங்கே பாருங்க 2 பேர் தப்பிச்சு ஓடுறாங்கோ அப்படின்ட்டு சொன்னானே. ஸோ அங்கிள் திரும்ப எங்கே ஓடுறீங்கோ பூனா மாதிரி? அங்கிள் தண்ணி குடிக்க. ஆமாம் அங்கிள் தண்ணி தேவை மாதிரி இருக்குது அங்கிள், தண்ணி குடிக்க போகிறாங்க. தண்ணியா? மோர் குடிச்சிட்டு போங்க. என்ன அங்கிள் எங்களுக்கு மோர் இதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் மோர் உண்ணிக்கிறோம். இல்லை ஜேகே? ஆமாம் ஜிமன், ஆமாம் மாமனாரே, நான் தண்ணி குடிச்சு விட்டு நான் உணவு உண்ணுகிறேன் மோரை. ஐயோ அதெல்லாம் முடியாது, மோரை குடிச்சிட்டப்ப தண்ணி குடிங்கோ, வாயை போலப்பா ஜிமின்ப்பா. ஐயோ செத்தான் போலே, இந்த மனுஷன் விட மாட்டான் போலே. அங்கிள் நானே குடிச்சுக்கிட்டா, கொடுங்களேன். அதெல்லாம் முடியாது, அந்த மாதிரி நீயும் அடம்பிடிப்பேன்னு நல்லா தெரியும், நீ வாயை போல. ஐயோ அங்கிள் சொன்னால் கேளுங்க. ஐயோ நீ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போல இருக்கே, இப்படி அடம்பிடிக்கிறீங்களே 3 பேருமே. சரி நானே ஊற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வாயை பிடிச்சி ஊற்றி விட்டுறாரு. நம்ம ஜேகேக்கு கல் விடுது. ஐயோ செத்தா ஜிம்மின்னு. ஐயோ நெக்ஸ்ட்டு நானா சொல்லி முடிஞ்சிச்சு. ஐயோ இந்த மாமனாரே, நீ மாமனாரா இல்லை கொலகாரனானே தெரியலையே.
விஷத்தில் வாயில் ஊற்றுற மாதிரி ஊற்றுறான் பாரு. ஐயோ நம்ம சீக்கிரக்குள்ளேயே ஓடி போயிடுவோம் இங்கேருந்து. அங்கிள் அங்கிள் போதும் அங்கிள், இதுக்கு மேலே முடியாது அங்கிள். சரிப்பா சரிப்பா சரிப்பா, நீ குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை காணோம். தெரியல அங்கிள். மாப்பிள்ளை எங்கே? தெரியல அங்கிள். ஜிம்மனும் தயங்கும். ஸோ இந்த மாதிரி பொண்ணு அப்பாட்ட சொன்னோன்னே ஸோ ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. என்னப்பா தான் அப்படியே வீட்டை ஃபுல்லாக செக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு, மாப்பிள்ளை எங்கே காணவில்லை அப்படின்ட்டு. ஸோ தேடிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே இந்த சைடு கோவில ஃபுல்லாக கவர் பண்ணி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் சிக்கலை தப்பிச்சேன். ஐயோ இவர் மாமனாரா இல்லை கொலகாரனா இல்லை சைக்கோவா இப்படி ஊத்துறான் மோரை? கொலகாரன் மாதிரி ஒரு மோரை ஒரு பாய்சன் மாதிரி ஊத்துறானே வாயில் திறந்து, இல்லை மருந்து மாதிரி ஊத்துறானே. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். தயங்கும் ஜிம்முன்னு செத்தாங்க, நல்லா குடிச்சுட்டாங்க. அப்பா நான் தப்பிச்சிட்டேன். அவன் கண்ணில் மட்டும் நம்ம சிக்கணும், முடிச்சு விட்ருவான், திரும்ப நம்ம வாயில் ஊற்றி விட்ருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்கா பெட்ஷீட் உள்ள உட்காந்து. பொண்ணப்பா பெட்ஷீட்டில் இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்துட்றாரு. ஸோ மாப்பிள்ளை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜேகே கல் விட்டுறது. இல்லை மாமனாரே, அது காற்று வரலை என்று குளிர்ஜிற மாதிரி. ஃபீவர்னு சொன்னால் வாயில் வராதே. கொதிப்பு மாதிரி கொதித்து கொண்டே காய்ச்ச வருது மாமனாரே. அதை ஃபுல்லாக போர்வையை போத்துட்டு உட்காந்துருக்கேன். புதுசாக இடம்ல கொஞ்சம் பழக்கமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதான் அப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறான் நம்ம ஜேகே. குடிங்க மாப்பிள்ளை, போக போக பழகிரும். என்னங்க மோரை குடிங்க. இல்லை எனக்கு மோர் வேண்டாமே. குடிங்க மாப்பிள்ளை, ரொம்ப களைப்பாக இருப்பீங்கோ. கொடுங்க, வாயை போலங்க, நான் ஊற்றி விட்றேன். இல்லை நானே குடிச்சுக்கிறேன். கொடுங்க, நானே குடிச்சுக்கிறேன் மாமனாரே, கொடுங்க. இல்லை நான் தான் ஊற்றுவேன். 2 பேச்சுக்கும் நான் தானே ஊற்றுனேன், அப்போ உங்களுக்கும் நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொண்ணு அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே வாயை பிடிச்சி விட்டாலுக்கு ஊற்றி விட்றாரு. ஸோ ஜிம்முன்னு தயங்குவதை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ ஜேகேவா போதும் சொல்லிட்டு கத்திட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். மாமனாரே போதும் எனக்கு வயிறு நிறைந்து விட்டது, போதும். ஓகே மாப்பிள்ளை, போதும். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, போகிறேன். என்னப்பா அங்கேருந்து போயிடுறாரு ரூமில் இருந்த. ஸோ ஜேகே ஜம்மன் தயம் 3 பேரும் ஒட்டரேத்தில் ஒன்றா உட்காந்துட்டு ஜம்மன் ஜேகேவை பார்த்துட்டு, என்னடா உன் மாமனார் நல்லா கலக்கி ஊற்றுனாரா? ஏய் ஜமான், கலைக்கெல்லாம் ஊற்றிருக்க மாட்டார், ஒரு அடியாக பிடிச்சி ஊற்றி விட்டுருப்பாரு இல்லைடா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயாங்கும் ஜிம்மனும் ஜேகே போட்டு கலைக்கிறாங்க. ஸோ ஜேகே செம்மையாக ஒரு முறை தான். ஓகே மச்சான், கோவப்படாத, கூல். ஆமாடா கூல். ஏன் இப்போ கோவப்படுற? ஓ மாமனார் தானே, எங்கள் மாமனாரா சொன்னேன். ஓ மாமனார் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு நான் நினைக்க கூட பார்க்கவே இல்லை. ஆனால் இப்படி இருப்பார் நினைஞ்சு கூட பார்க்கலடா. இங்கே எப்படா சமாளிக்க போகிற தெரிலடா. மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன், முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறது? தலையெழுத்து விதி முடிச்சு விட்டாங்களே, எல்லாம் என் நேரம் சமாளிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஜேகே கொஞ்சம் நினச்சா எனக்கு கவலையாக அடக்கு குப்பம்மாவுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பிரிச்சிடுறான் ஜிமினை. ஸோ ஜிமின் கீழே போய்ட்டு விழுந்துட்டு, ஏன்னா மிதிக்கிற உன் கவலையை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையே கவலையாக போகுதுடா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி நிறைய சடங்கு வேலைகள் நிறையா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ மறுநாள் காலையில் ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு.
இதை சரி நம்ம ஜேகே அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். டேய் மச்சான், ஜேகே செம அம்சமாக பயங்கரமாக இருக்க பாரு. பொண்ணே உன் மேலே கவுந்து விழுந்து மயங்கி விழுந்துருந்தா அப்படி செம்மையாக ரெடி ஆகிடுறடா. டேய் சும்மாறா இளவடுத்தவனே, அதெல்லாம் யோசிக்காதடா, இருக்கிறத யோசிங்கடா. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில, நான் மாட்டிக்கிட்டேன். அது நினச்சாதான் எனக்கே இங்கே பக்கு பக்குன்னு இருக்கு. பொண்ணு கவுந்து வந்துடும் மயங்கி விழுந்துடும் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்க அவனை சாவடிச்சிருவேன். ஜேகே செம்ம கோவத்தில் ஜிமினை பயங்கரமாக திட்டி விட்டுறான். ஸோ ஜிமன் அமைதியாயிடுறான். ஏய் அவனை ஏன்டா திட்டுற, அவன் உண்மையை தான்டா சொன்னான். நீ செம்ம அஞ்சமாக அறிய விட்டா நானே கவுந்து விழுந்து உன்னை மேரேஜ் பண்ணிட்டு வாழ்க்கையே முடிச்சு விட்டுருவோம் போல. அப்படி இருக்கு. டேய் தயம் போடுற முஸ்டியா நீ, அடுத்து உனக்கு என்ன? சரி ஜேகே கோவப்படாத, ரெடியாக சீக்கிரம் ரெடியாக ஐயர் வெயிட்டிங்கே. 3 பேரும் இப்படி உள்ள ஜாலியாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜேகே ரொம்ப தான். ஸோ கதை தட்டுறாங்க. ஸோ ஜேகே யார் அது இந்த இடத்துல ஒரு வீலா அவங்க ஆச்சாரியா இருக்குமோ, அந்த ஆச்சாரின்னு சொல்லிட்டு வருவானே பொண்ணோட அப்பனா இருக்குமோ. டேய் போங்கடா போய் திறங்கடா. டேய் டைம் போடா. டேய் நீ போ ஜிம்மன். டேய் ஏன்டா இங்கே வந்து இப்படி படுத்துறீங்க, போங்கடா எவனாவது ஒருத்தன் திறங்கடா, இல்லைனா அந்த ஆச்சாரம் இங்கே வந்து நம்மளுக்கு மோரை கொடுத்து சாவடிச்சிருவான். நம்ம இருந்துட்டீங்களா, ஐயோ எப்பா சாமி முடியாது, நானே போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் போய் திறக்கிறான். ஸோ திறந்து பார்த்துட்டு என்ன அங்கிள் என்னது இதெல்லாம் வீட்டில் என்னென்னமோ வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இதுவாப்பா, இது நம்ம வழக்கம்படி பண்ணுறது தான். இது வேட்டி சட்டை, மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டைப்பா. ஓ அப்படி அங்கிள், வேட்டி சட்டை. ஓ சரி ஓகே அங்கிள் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். சீக்கிரமாக கட்டி கூட்டி அழைச்சி சீக்கிரமாக வர சொல்லுங்க, மரமேரைக்கு லேட் ஆகுது, மணி ஆகுது. ஓகே அங்கிள், நீங்கள் போங்க, ரெடியாகி கூட்டிகிட்டு வரேன். ஓகேப்பா தம்பி. ஸோ பொண்ணு அப்பா வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு சீரு சட்டம்லாம் கொடுத்துட்டு ஸோ ஒரு வாட்டிக்கு போயிடுறாரு. ஸோ ஜெம்மன் கதவை பூட்டிட்டு அப்படியே அந்த தட்டை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா நடந்து. அப்படிக்கும் தயக்கும் என்னவா இருக்கும்டா சஞ்சய்க்கே தெரியல மச்சான். வேற ஆடியா செஞ்சு வேற வரான், என்னவா இருக்குமோ. இப்படியே பக்கத்தில் வந்துட்டு மச்சான் ஜேகே இந்த ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் உடுத்த போகிறீங்களா, மனமேற்கு போய் உட்கார போகிறீங்களா. என்னது இந்த ட்ரெஸ்ஸா, யார் கொடுத்தா? ஓ மாமனாருக்கு எடுத்தாரு. என்னது இது ட்ரெஸ்ஸா, பாவாடை மாதிரி இருக்கு. டேய் இது பாவாடை இல்லைடா, என்னமோ சொன்னாரே, வேட்டி சட்டையாண்டா. இந்த மாதிரி சொன்னா நம்ம ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. என்னது வேட்டி சட்டையா, டேய் இதெல்லாம் நான் உடுத்தது கூட கிடையாதுடா. வேட்டி சட்டை பாவெல்லாம் நானும் உடுத்த மாட்டேன், நான் வேணா இப்படி வரேன். டேய் நீ இதை தான் உடுத்திட்டு போய் மனம் வெளில போய் உட்காரணுமா, அவர் சிட்டா சொல்லிட்டாரோ. சஞ்சய்க்கு அது மட்டும் இல்லை, தயவு செஞ்சு இதை உடுத்திட்டு போய் உட்காந்துரு, தப்பிச்சிருவேன், இல்லைன்னா மாட்டிப்பேன். என்னடா இப்படி சொல்கிற, என்னடா பயன்படுத்துகிற நீனு. டேய் உண்மையில தான்டா சொல்கிறேன் ஜேகே. அவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா, பொண்ணு மாமனாரே. என்னடா சொல்லிட்டு போனான் என் மாமனார், சொல்லி தோலடா. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உடுத்தி கூட்டிகிட்டு வாங்கோ, அவர் அப்படி அடம் பிடிச்சாருன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கோ, இல்லை நானே வந்து அவர்கிட்ட விடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி வசதி நீ ஏன் உடுத்திட்டு போய் உட்காரியா, இல்லை அவர் வந்து உனக்கு கல்லுபுல்லாம் வேற லெவலில் உடுத்தி போய் உட்கார வைப்பார் மறுமெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன்னோட சாய்ஸ் ஜேகே மச்சான். ஜெமனு என்னடா இப்படிலாம் சொல்ற, ஐயோ அந்த மனுஷன் பண்ணாலும் பண்ணிடுவான், நானே உடுத்திக்கிறேன். ஆனால் எனக்கு உடுத்தவே தெரியாதேடா, இது எப்படி கெட்டுறதுன்னு கூட தெரியாது. ஏன் மச்சான் ஜேகே கவலைப்படுறேன், நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நாங்கள் என்ன சூப்பை பிடிச்சோம், நான் சும்மா உட்காந்துட்ருக்கோம். இருடா யோசிப்போம், என்ன எப்படி உடுத்துறது எனக்கும் தெரியாது மச்சான், எங்க உனக்கு தெரியும். சத்தியமாக தெரியாது. ஐயோ இப்போ என்னென்ன பண்ணுறது, 3 பேத்துக்குமே தெரியாது. ஐடியாடா, நம்ம யூடியூப் சேனலில் போட்டு வீட்டு சார் எப்படி உடுத்துறது இல்லை கூகுளில் போட்டு பார்த்துடலாம்டா. செம்ம ஐடியாடா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பார்க்குறாங்க. கூகுளில் போட்டு யூடியூப் சேனலில் போட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இல்லை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓ இப்படி தான் ஊற்றணுமா, ஓகே ரைட்டு. மச்சான் ரெடியா, ரெடிடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க, அவன் தான் படுத்துறான் இவனும் படுத்துறீங்க, ஐயோ என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக ட்ரெஸ்லாம் ஊற்றி முடிச்சிடுறாங்க. கரெக்டாக இருக்குடா, டேய் நச்சுன்னு இருக்காடா. டேச்சி கம்பணும், நானே இதெல்லாம் உடுத்துனது கூட கிடையாதுடா. ஐயோ என்ன போய் இதை போய் உடுத்த சொல்லிட்டீங்களே.
கவலையை விட இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. டேய் ஆமாடா இன்னைக்கு ஒரு நாள் தான்டா, ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நீ எப்போ வேணால் ஃப்ரீயாக எப்போ வேணால் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஒரு முகூர்த்த நாள் தான். ஸோ உன்னோட கையால் நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான். இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச நேரம் தான், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் உன் பொண்டாட்டி தனியாக போயிடுவீங்க. முக்கியமாக நீயும் தனியாக போயிடுவேன் எங்கிட்டாவது. அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். உன் இஷ்டம் போல் இருந்தீங்களாடா. நீ ஒரு நாள்லடா கவலை ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கட அட்ஜஸ்ட் பண்ணிக்கட மச்சான் ஜேகே. நான் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து சொன்னானே. ஸோ ஜேகே நீ ஒரு நாள் தானே என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக ரெடியாகி முடிச்சுட்டு ஸோ மடமணிக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜிம்மனோ தயங்கோ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. ஸோ அப்படியே ஐயர் வந்து பூஜை பண்ணி இருக்காரு. ஸோ எல்லாருமே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐயரும் கொஞ்சம் நேரத்தில் பூஜைலாம் சொல்லி முடிச்சுட்டு ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அழைச்சிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொன்னோன்னே ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறோம். பார்த்துட்டு கலந்து விழுந்துடுறான் பையன் இல்லை. ஸோ வாங்கிட்டான். ஸோ அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். ஸோ ஐயர் வந்து பூஜை சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா பூஜையும் வந்து ஐயர் வந்து எல்லா பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அஜீர் வந்து என்னென்ன பூஜை சொல்லுறாரோ அதெல்லாம் நீங்கள் 2 பேருமே சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக பண்ணி ஐயர் வந்து கெட்டி மேலாம் சொன்னோன்னா ஸோ தாலி எடுத்து நம்ம ஜிக்கி ஸோ கழுத்தில் தாலி கட்டுறாரு. ஸோ 3 முடிச்சு போட்டு விட்டுட்டு கும்பம் எடுத்து தலையிலலாம் வச்சு விட்டுட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்லு ஐயர் வந்து சொன்னோன்னா ஸோ 2 பேருமே போயிட்டு பெரிய ஆள்கிட்ட எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா இருக்கேன் 100 வருஷமாக நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சது. ஸோ நைட்டுக்கு உங்களை ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகே ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதே சைடு தயாங்கு செம்மனு ஸோ ஜேகே போட்டு செம்மையாக போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க, கல்லாச்சிக்கிட்டு இருக்காங்க. டே மச்சான் அப்புறம் என்ன கையில் வந்துச்சு ஒய்ஃப் வந்துட்டா அப்புறம் உனக்குன்னு பேபி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எப்போ பிரியாணி சோறு போடுவேன், அப்புறம் என்ன சடங்குகள்லாம் இப்போலாம் கூப்பிடுவேன், நாங்களாம் வந்து வானத்தில் மேல் கலப்பாத ஜம்மனு நானே எப்படி இவ்வளோ வச்ச வாழ்க்கையில் ஓட்ட போகிறேன்னு தெரில. இது தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அடக்கமான பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டு பொண்ணுங்க ரொம்ப அடக்கமாக ஒழுக்கமாக இருக்காங்களாம். அது கூட பரவாயில்லடா, ஆனால் அப்பா மாதிரி பசி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான். கவலையை விடு மச்சான், கல்யாணம் தான் முடிஞ்சு உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் நீயும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற வேலையை பாருங்கடா. இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி யோசிங்கடா. ஏன்டா இதை பற்றி யோசிச்சுட்ருக்க ஜேகே? எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ சொல்கிறதையே இங்கே உனக்கு வந்தால் வாட்சா உனக்கு நல்லா தெரியும். அப்போ என் நிலமை என்ன நிலமன்ட்டு ஏறா விடுடா, ரொம்ப யோசிக்காத. இப்போது உன்னோட பொண்டாட்டி வர்ற நேரம் நான் நீங்கள் இருந்தால் இது நல்லது இருக்காது. நாங்கள் போகிறோம் மச்சான் ஜிமினி வாடா போகலாம். டேய் ஆல் தி பெஸ்ட்டு மச்சான் ஜேகே. ஆமாடா ஆல் தி பெஸ்ட்டா, நல்ல பெஸ்ட்டா. என்ஜாய். ஜிமினோ டைம் இந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மீட்டிங் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க ரூம் போயிட்டு டைமில் போய் படுத்துடுறாங்க. ஒரு ரெடியாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஜேகே ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் ஒரு ரூமுக்கு வரீங்க. ஸோ அப்படி கதவை சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தெல்லாம் வந்துட்டு ஸோ அப்படி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு எதுக்கு நீ காலிலலாம் விழுகிற, என்னாச்சு ஏதாவது அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பதட்டமாயிட்டு ஸோ நீங்கள் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ எனக்கு ஒன்றும் அடிலாம் படலை, உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ அப்படியா, நான் ஏதோ அடி தான் பட்டுருச்சுன்னு பயந்துட்டேன். சரி ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இங்கே வந்து உட்கார். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால் செம்பு கொடுக்குறீங்க. என்னது இது செம்பு? செம்பா, அது தெரியுது. பால் செம்புக்குள்ளே என்னது? பால். ஓ பால். சரி சரி என்ன பண்ணணும், நீங்கள் குடிக்கணும் அப்புறம் நான் குடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் குடிக்கணுமா? ஆமாம் சரி கொடு. ஸோ ஜேகேவை குடிச்சிட்டு இந்தா இங்கே வாங்கி குடிச்சிட்டு ஸோ ஓரமாக வச்சுட்டு ஸோ ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே ஏதாவது பேசலாமே, என்ன அமைதியாகவே இருக்க? என்ன பேசுகிறது, ஏதாவது சொல்லலாம் பேசலாம் தெரியலையே. சரி விடு, ரைட்டு ஆரம்பிக்கலாமா? என்னதான் ஆரம்பிக்கலாமா? அதான் ஃபஸ்ட் நைட்டு டைம் ஆகுது, அதான் நல்ல நேரம் போயிடும், முன்னாடி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஆரம்பிக்கலாம். அப்பா இது சொன்னியே இருங்க. ஆனால் ஃபஸ்ட் நைட்னா என்னது அது? என்னது ஃபஸ்ட் நைட்னா என்னது? அதாவா ஃபஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாதா?
தெரியாது. நான் ரொம்ப செல்ல பொண்ணு. என்னை செல்லமாக வளர்த்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னால் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரூமுக்கு போவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு தெரியாதா? ரூமுக்கு போனோன்னா படுத்து தூங்கிடுவாங்களா? ஐயோ இல்லை, படுத்துலாம் தூங்க மாட்டாங்க. மேட்ரு பண்ணிட்டு தான் படுப்பாங்களே. மேட்ருனா என்னது? மேட்ருனா என்னதா? அடங்கொப்பா மவனே. டேய் மாமனாரே, நல்லா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கடா. அதுவும் செல்லமாக வேற வளர்த்துட்டேன். செல்லமாக வளர்த்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருக்காளே. எது கேட்டாலும் அது என்னது இது என்னதுன்னு சொல்லி சாவடிக்கிறாளே. இதில் வேற பெருமையாக உன் பொண்ணை பற்றி பெருமையாக சொன்னியடா மயிறு. உன்னை வச்சுக்கிறேன்டி மாப்பு. மாமனாரே, ஒன்றுமே தெரியல இவளுக்கு. நான் எப்படி இவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே கடவுளே. டேய் அப்பங்காரனே, நல்லா பொண்ணு, அட்டக்கம்மான பொண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் நல்லா என் தலையில் பச்சை குழந்தைய தலையில் கட்டி வச்சிட்டிங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ வச்ச வழிகளை இப்படி தான் ஓட்ட போகிறேனே தெரியலையே. ஜேகே செமையாக புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜேகே அவங்கள பார்த்துட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஃபஸ்ட் நைட் நடக்கும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சது தான் படுப்பாங்களோ. நான் புரிஞ்சதா? அதுதான் பேர் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஓகேவா? ஓ அப்படியா? சரி ஆத்துக்காரன். என்னது? என்ன சொன்ன? ஆத்துக்காரன்னு கூப்பிட்டேன். என்னது ஆத்திக்காரா? ஆத்திக்காரனா போர்ட் வைஸா? ஓ இல்லை பெருமானே. என்னது பெருமானேவா? என்னடி பேசுகிற? ஐயோ ஆத்துக்காரனா புருஷா. புருஷனை தான் ஆத்துக்காரன்னு கூப்பிடுவாங்க. ஓ அப்படி வேற இருக்கா? உங்கள் ஊரில் இப்படி தான் கூப்பிடுவாங்களோ? ஆமாம், எல்லாரும் பொண்டாட்டியே புருஷனை ஆத்துக்காரர் தான் கூப்பிடுவாங்க. புருஷனை ஆத்துக்காரன்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்னோட பொண்டாட்டியை நான் எப்படி கூப்பிடுறது? சின்னதாக பொண்டாட்டியா? ஐயோ கடவுளே பெருமானே, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஆத்துக்காரின்னு கூப்பிடணும் நீங்கள். அதே ஆத்துக்காரியா? ஆத்துக்காரா ஆத்துக்காரி? ஐயோ குழப்பறாளே. இப்படி தான் கூப்பிடணுமா? ஆமாம், இப்படி தான் கூப்பிடணும் எல்லார் முன்னாடியும். சரி ஓகே, நான் அப்படியே கூப்பிட்றேன். ஆனால் ஒன்று, தனியாக இருக்கும்போது நான் பொண்டாட்டி தான் கூப்பிடுவேன். ஓகேவா? எனக்கு இந்த ஆத்துக்காரி ஆத்தக்காரன் இந்த இதெல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நான் இப்படிலாம் கூப்பிடுவேன் நினச்சி கூட பார்க்காத சரியா? ஆள் இருக்கும்போது மட்டும் தான் அப்படி தான் கூப்பிடுவேன் சரியா? ஓ அப்படியா? ஆத்துக்காரன். புருஷன் சொல்லு. இங்கே சொல்லு. ஆத்துக்காரன் தான் கூப்பிடணும். புருஷன்னு கூப்பிடுறீ. இப்போ நீ கூப்பிடலன்னு வச்சுக்கோ முதல்ல. இங்கே பாருங்க, இவ்வளோ கோவலாம் ஆகாது, உடம்புக்கு நல்லதில்லை உடம்புக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ புருஷன்னு கூப்பிடு. வெளியே இருக்கும்போது மட்டும்தான் ஆத்துக்காரு உனக்கு. உள்ள ரூமில் இருக்கும்போது நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது புருஷன்னு கூப்பிடணும். புரிஞ்சதா? சரி கோவப்படாதீங்க புருஷா. ஏன் கோவப்படுறீங்க? ஓகே, நான் வெளியே இருக்கும்போது அப்படி கூப்பிட்றேன், உள்ளே இருக்கும்போது இப்படி கூப்பிட்றேன். ஓகேவா? ஓகே பொண்டாட்டி. சரிவா, டைம் ஆச்சு. ரொமான்ஸ் பண்ணலாம். ரொமான்ஸா? அப்படின்னா என்னது? என்னடி எதுவுமே என்னது என்னது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்க? ஒன்றுமே தெரியாதா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, நானே பார்த்துக்கிறேன். ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சு ஓகே. ஜேகே உங்கள் சாரியை ரொம்ப பண்ணுறேன் சொன்னீங்க பார்த்துட்டு. ஐயோ பெருமானே, என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன்டி பெண் சாவடிக்கிற? வருத்த எடுக்காதேடி. ஏண்டி எரிச்சல் மயிறு கலப்புன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் பண்ணுறதை மட்டும் நீ கண்டு மட்டும் ஃபீல் பண்ணுவியா? சரியா? மூடிட்டு அமைதியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்கள திட்டி விட்டு பயங்கர புலம்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் சொன்னீங்களோ? சரி சரி புலம்பாதீங்க. ஓகே ஓகே, மேலே வர துப்பட்டா மட்டும் சொல்லித்தரோம். ஐயோ பெருமானே பெருமானே, என்ன பண்ணுறீங்க? என்னங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்கோ. அடிக்கடி ஏன்டி பெருமானை கூப்பிட்ற? புருஷன்னு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கான், புருஷனை கூப்பிட்ற. ஏன்டி பெருமானை கூப்பிட்ற? ஐயோ எரிச்சல் மேலே கலப்புறான். இங்கே பாரு, வேணாண்டி, எனக்கு வெறுப்பெத்துற. நல்ல மூடில் இருக்க, கெடுத்து விட்டுறாத. புரிஞ்சதோ? ஒழுங்காக ஃபீல் பண்ணு. ஏகே இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அவன் வேலையை பார்த்து இருக்கான். சொல்லிக்க பெருமா ராமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிக்கே கடுப்பாயிட்டு அடி கொப்பமாவில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டியாச்சுன்னு பொறுமையாக போனால் என்னடி பெருமா ராமான்ட்டுலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி இஞ்சிக்கு ஊரை கொட்டி கூப்பிட்டு கத்தி கூப்பிட்டுருவே போல இருக்கேன். இப்போ பாருடி பொண்டாட்டி, எரிச்சல் மயிறு பண்ணுறேன் நீ.
எரிச்சல் கோண்டை கலப்பாத எனக்கு. நான் உனக்கு யாருடி பிடிச்சிருந்தானே அங்கே கை வைக்கலாம் இங்கே கை வேணாம் எங்கே வேணால் கை வைக்கலாம்டி. ஏன்டி பெருமானை கூப்பிடுற நீனு? ஏன் வாயை மூடிட்டு கம்மி வர்றி. நான் என்ன சொல்ல கொள்ள முன்னாடி ஃபீல் பண்ண சொன்னேன், புரிஞ்சதா? அதை மட்டும் நீ பார்க்குற. ஓகேங்க, கோவப்படாதீங்க. நீ ஜெய்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஜெய்கேவும் அவங்களே பற்றிட்டு இருக்கான். ஸோ நீ திரும்பவும் பெருமா ராமா அப்படின்னு கத்தாருது. ஸோ ஜெய்கே சமைட்டு ஏய் மயிறு பொண்டாட்டி இளவடுத்தவள ஏன்டி இப்படி என்னை உசுர அடிங்க அப்புறமா மயிருன்ட்டு. இல்லைங்க. போதும்டி போய் பார்த்துடி பொடி, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம், நீ போய் படுப்போ. இல்லை நீங்கள் போடி, தயவு செஞ்சு எரிச்சல் மேலே கலப்பாங்க அடிச்சிருவேன். போ படுப்போ, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லைங்க. ஏம்மா உனக்கு ஒரு கோடி கும்பிடு போடுறேன், தயவு செஞ்சு போயிடு. எரிச்சல் மேலே காண்டை ஏற்றுற நீங்கள். போ படுப்போ. சஜிக்கு நல்லா திட்டி விட்றான். ஸோ நீங்களும் போய்ட்டு படுத்துடுறீங்க. சஜிக்கு அப்படியே செம்ம இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆகி புலம்பிட்டு அப்படியே அவனும் தனியாக ஒரு சோஃபாவில் படுத்துடுறான். நான் காலையில் விடியுது. ஸோ நீங்கள் வழக்கம்படி காஃபி போட்டு சஜிக்கு போய் விடுறீங்க. ஆத்துக்காரி எந்திக்கும். கொஞ்சம் ஐயோ ஆத்திக்காதே சீக்கிரம் எந்திக்கும். கோழியே கோவி விட்டது, காலையிலே விழுந்து விட்டது, என்ன தூக்கம் எந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயமாக பட்டு கோழிக்கு எழுப்பி விட்டுறீங்க. ஸோ ஜேகே எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இப்போண்டடி என்னடி வேணும்? ஓ எரிச்சல் மேலே குழப்பாதடி காலங்கத்தால ஏன்டி இப்படி பண்ணுற? ஐயோ இப்போ என்ன டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இங்கே பாரு ஆத்துக்காரே, காலையில் கோழி கூவிடுச்சு, விடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன தூக்கம்? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து காஃபி குடிங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜேகே ஐயோ முடியலடா அப்படி வதைக்கிறாளே. ஜேகே இந்த மாதிரி புலம்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின்னு தயங்கும் பக்கத்தில் வந்து மச்சான் ஜேகே ரொம்ப டயர்டாக இருக்கப்பல என்னடா நீட்டலாம் சும்மா இருக்கடா, நீ வேற ஒரு ஜலமும் நடக்கலை, என்னடா பைசா நேரடா சத்தியமாக ஒன்றுமே நடக்கலடா, ஏன்டா நீ வேற இந்த மாதிரி எல்லா விஷயமே சொல்கிறான். ஸோ தயங்கச்சி மேலே கேட்டுட்டு என்னடா சொல்கிற? அப்போ ஒன்றுமே நடக்கலையா? ஒன்றுமே நடக்கலை. ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன் எவ்வளவோ. அந்த மூதவி ஒரேடியாக பெருமானை கூப்பிட்டுறான், ராமனை கூப்பிட்றான், என்னமோ சொல்லி கூப்பிட்றான். ஓ காண்டாயிருச்சுடா. ஃபர்ஸ்ட் நைட்டு மூடு ஃபைஸ்டே போயிடுச்சு. விடிஜிக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். விடி இதை பற்றி ஃபீல் பண்ணி இருக்காது. அதை நினச்சி கூட ஃபீல் பண்ணலடா. இவ்வளோ வச்சு எப்படி வாழ்க்கையில் ஓட்ட போகிறேன்னே தெரியல. இப்படியே அவங்க அப்பா மாதிரியே அச்சஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காடா. ஆமாச்சா சொல்கிற? அப்போது வாழ்க்கை அவ்வளோதானா? சும்மா ஜெமினி ஃபீல் பண்ணாத மச்சான், விடு பார்த்துக்கலாம். ஜிமினும் தயாவும் தான் ஜேகேவை 2 பேருமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஜேகேவை. ஸோ ஜேகே ஓகேவாயிட்டு 2 மாதம் அப்படியே லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று சொல்ல ஜேகேக்கு அப்படியே தலை பிச்சுட்டு உட்கார, என்னடி சொல்ல ஒன்றுமே புள்ளடி அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கு. நீ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியும். ஸோ அப்பப்போ நீங்கள் க்யூட்டாக ரொமான்ஸ்லாம் பண்ணிப்பீங்க. ஸோ அப்பப்போ சேட்டிங்லாம் ரொம்ப பண்ணுவீங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு க்யூட்டாக வச்சுட்டு இருப்பான். ஸோ ரொம்ப லவ் பண்ணுவான். ஸோ நீங்களும் லவ் பண்ணுவீங்க அவனை ரொம்பவே. வேலை வந்து சாலிவுட் அப்படி தான் இருக்கான். ஸோ நீங்கள் வீட்டு வந்து சாலிவுட் அப்படி தான் சொல்லி 2 பேர் லவ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி க்யூட்டாக உங்கள் லைஃப் ரொம்ப க்யூட்டாக போயிட்டு இருக்கு. ஜேகேயோட லைஃபும் உங்கள் லைஃப்பும் இப்படி தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படி லேப்டாப்பில் வேலை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு புருஷா சொல்லுடி பொண்ணாட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். என்ன விஷயம் அப்படி பொண்ணாட்டி சொல்லு. ஏன்னா அம்மா விரும்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா சரி ஓகே, மறுநாள் கிளம்பி போகலாம். ஜேகே இந்த மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஓகே புருஷா நீ பாருங்கள், நீ கிச்சன் வேலை பார்க்க போயிடுங்க. ஸோ ஜேகே இருக்கும்போது விளக்கம்படி லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்கான். அப்படியே நைட் ஆகிடுது. ஸோ 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிடுங்க. ஸோ மறுநாள் காலையில் விடையுது. ஸோ அப்படியே ரெடியாகிட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு ரெடியாகிட்டு இருக்கீங்க. வெளியே ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ 2 பேருமே. ஸோ அப்படியே உங்கள் ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு
ஸோ காரை விட்டு இறங்கணுன்னா ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னா ஸோ வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாமனார் அவர் ஜேகேவை தோப்பனார் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, உங்களோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசி முடிச்சுட்டு ஸோ சாப்பிட்றோம். ஜேகே தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே நீங்கள் பரிமாறுறீங்க, அம்மா பக்கத்தில் இருந்து நிற்கிறீங்க. தோப்பனார் உங்களோட அப்பா தான். என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, வேறு லெவல், திருப்தியாக சாப்பிட்டுக்கோங்க மாப்பிள்ளை. ஓகே மாமனாரே. அம்மா நீயும் உட்காந்து சாப்பிடுமா. இல்லைப்பா நான் அப்பமா சாப்பிட்டுக்கிறேன், என் புருஷன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். பரவாயில்லை, இப்போ வந்து ரொம்ப தேறிட்டான். ஆமாம்மா ரொம்பவே தேறிட்டாங்கோ, நல்லா வேறு லெவலில் பேசுகிறாங்கோ, வேறு லெவலில் எனக்கு சமைச்சு போடுறாங்க. ஆனால் கேட்டது தான் கொடுக்க மாட்டேக்கோங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்கோ? இப்போ என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிட்டோம், இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்கோ? என்ன மாமனாரே, உங்கள் பொண்ணு எல்லாமே செய்கிறான், ஆனால் நான் கேட்டது மட்டும் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மா மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாங்கோ? அப்படி என்ன தர மாட்டேன்னு சொன்னேன்? அது அப்பா நான் எல்லாமே தரதான்ப்பா செய்கிறேன், அதில் ஒரு குறையும் இல்லை. அவர் போய் சொல்கிறாரு. அவகிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப நாளாவே குழிப்பணியாரம் கேட்டுட்ருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் செஞ்சு தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. என்னன்னு கேளுங்க உங்கள் பொண்ணுக்கிட்டேயே. என்னம்மா மாப்பிள்ளை ஆசையாக கேட்குறாரு, செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? அப்பா அது வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரே. அப்பா அது நான் வீட்டில் நிறையா கொடுத்துருக்கேன், அவர் பொய் சொல்கிறாரு. என்ன மக்களே நீங்கள் பொய் சொல்கிறீங்களாமே? இல்லைங்க, அவர் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. என்னம்மா மாப்பிள்ளை இவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க, செஞ்சு கொடுக்குறதுல உனக்கு என்ன? முன்னாடி புள்ள வளர்த்து வச்சிருக்கா. ஆத்தக்காரனுக்கு செஞ்சு கொடுக்கல, இவளுக்கு என்ன வந்துச்சு? என்னடி உன் பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கா? என்னை எங்கே ஏற்றுட்டுடுங்கோ, அவள் தான் அப்படி பண்ணியிருக்கா. உன் ஆத்துக்கருக்கு நீ செஞ்சு கொடுத்தா என்னடி கொஞ்சம் அதை குறைஞ்சி போயிடுவியா? உங்களுக்கு அம்மா அவள் என்ன சொல்கிறா எனக்கு மட்டும் தான் தெரியும். ஜேகே இவளை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு சிரிக்கிறான். நீங்களா அப்புறம் உன்னை பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா நான் கண்டிப்பாக செஞ்சு தரேம்மா, வீட்டில் போயிட்டு ப்ளீஸ்மா. விடுங்க மாப்பிள்ளை, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்போவே குழி பண்ணி யாரை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்படியா மாமனாரே? எப்படி? ஆத்துக்கறி நல்ல குழி பண்ணாத செய்வா, அதை செஞ்சு கொடுப்பா, இங்கே சாப்பிட்டு திருப்தியாக போங்க. உங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு தூக்கி வரி கொடுது. அப்பா ஐயோ, அவன் என்ன பேசுகிறான் எனக்கு தானே தெரியும், நீங்கள் தான் தேவைப்பா சொல்லுவீங்க. அப்படியே ஜேகேவுக்குள்ள லிக்க விட்டுட்டு முன்னாடி டேஸ்ட் பண்ணிடலாமா கொல்லி பணியாரத்தை? அப்படியா மாமனாரே? ஓகே மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஓகே தான். மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, நீ சீக்கிரமா எங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு வை. புரிஞ்சதா ஆத்துக்கறியே? புரிஞ்சது ஆத்துக்காரனே. அம்மா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, நானே எல்லாமே பார்த்துக்கிறேம்மா, நானே செஞ்சு கொடுத்துக்கிறேம்மா. செஞ்சு கொடுப்பியா உன் ஆத்துக்காரனுக்கு? செஞ்சு கொடுத்துட்றேம்மா, ப்ளீஸ்மா, நீ எதுவும் பண்ண வேணாம். சரி ஓகே. ஆத்துக்காரே என் பொண்ணு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. என்னடி ஆத்துக்காரி? அப்படியா? ஏம்மா நீ செஞ்சு கொடுத்துருவேல? அப்பா நான் செஞ்சு கொடுத்துறப்பா. ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அங்கே இருந்த அம்மா அப்பாட்ட ஸோ 2 பேர்ட்டையும் சொல்லிவிட்டு நிறைய உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ மொத்தம் ஜேகே போட்டு ஸோ ஜேகே கூட பிடிச்சி வச்சுட்டு மாடி நான் மொத்திக்கிட்டு இருக்கோம். சின்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாட்டையும் அவங்க நாள் வச்சு புரியாமல் அவங்ககிட்ட ஏதோ ஸ்வீட்டு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது ஸ்வீட்டு தான், நான் இல்லை நான் சொன்னேன். ஐயோ ஏன் ஜேகே இப்படி பண்ணிட்டு சொன்னாரு. போதும்டி பாடி. ஸோ இப்படியே உங்களுக்கும் ஜேகேக்கும் ஹாட்டாக ஸ்வீட்டான அவ்வளோ அழகான ஒரு லவ்லெஸ் மீட் கோட் உங்களுக்கும் ஜேகேக்கும் நடந்துருக்கு. ஸோ நீங்களும் ஹாப்பி, ஜேகேவும் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் ஃபுல்லாக போயிடுது. ஸோ மறுநாள் உங்களுக்கு ப்ரெக்னென்சிட்டு ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்
பெயின் வலி. ஸோ உங்களுக்கு பேபியும் பிறந்தது. ஸோ ஜேகேவும் ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. உங்கள் ஃபேமிலி ஹாப்பி, ஜேகே ஃபேமிலி ஹாப்பி. ஸோ ஜேகேவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஸோ இப்படி ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜேகே நீங்கள் பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் அவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக 2 பேரோட லைஃபு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஜேகேவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஹாப்பி என்டிண்டா. ஸோ ஒன் ஷாட் ஜேகே ஒன் ஷாட் இதோட இந்த கதை முடியுது. ஸோ புதிய எபிசோட் ஜேகே ஒன் ஷாட் கதையில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பேசுகிறேன் இங்கிலீஷ். பாய்.